எந்த சண்டாளி எழுத்துக்கு போயிட்டானே. என் மகன் வளர்ப்பு வீணா போச்சு. என் மண்டையில இடையத்துக்கு போட்டு போயிட்டானே. நான் என்ன செய்வேன்? எங்க மாமி சொல்லுக்கு மறு சொல்லாத இந்த ஊர்ல ஒத்த வார்த்தை பேச விடாம பண்ணி பிடிச்சு ஆத்தே இந்த கூத்த கேட்ட இந்த ஊரே சிரிச்சு விடுமே. இத்தனை நாள் போகாத போன இன்னைக்கு மட்டும் போக போதாக்கு. என்ன நீ என் மாதிரி கொண்டு விட்டு உன் கையால கொல்லி வச்சுட்டு போனேன். நம்ம வம்சத்தவே அசிங்கப்படுத்திவிட்டான் மச்சான். 5 லட்ச ரூபா தான் செலவாகும். ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க, அவனை உருத்தறியாம அழிச்சு போடுவான். ஏண்டா ஏன் மகனை கொள்றதுக்கு வேலை பேசுறியா? சங்க அறுத்து விடுவேன். எங்க வந்து என்ன பேசுற? உங்களை அசிங்கப்படுத்திவிட்டாங்க, ஆரம்பத்தில் அப்படி பேசிவிட்டேன். அதுக்கு போய் என்ன கோச்சுக்கிறீங்களா மச்சான்? என் மகனை கொண்டு அந்த அசிங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. கிரேசி அந்த வந்துட்டேன்பா. என்னப்பாச்சு? என்னாச்சு? ஐயாக்கு வேலை கிடைச்சிச்சுல. மிஸ்டர் செல்லப்பாண்டி மார்க்கெட்டிங் கம் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கலக்கிட்டோம்ல. ஃபாரின் ட்ரிப், கம்பெனி அகாமடேஷன். ஐயா இனிமேல் ஒரே பிஸி. பேருக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காத அன்பு நம்ம குழந்தைக்காவது திகட்ட கிடைக்கணும்பா. அதான் என் ஆசை. அழுதுறாத கிரேசி, போதும். இனிமே நீ லைஃப்ல அழவே கூடாது. ஆனா நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா. ஐயா எனக்கு சோ ஹாப்பில. சரி, இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை 2 பேரும் கொண்டாடுறோமா? நம்பிக்கை சாவதில்லை, நல்லெண்ணம் வீழ்வதில்லை. வாழ்வோடு தோல்வி இல்லை, வாதங்கள் கேள்வி இல்லை. நம் வாழ்விலே பாரமில்லை, நட்சத்திரம் தூரமில்லை. நம் வாழ்விலே பாரமில்லை, நட்சத்திரம் தூரமில்லை. கந்தனின் வார்த்தையை கர்த்தரின் மகள் உரைத்தாள், இனி ஜெயம் உண்டு பயமில்லை. கையோடு வந்தது நிலவோ நிலவு, கண்ணோடு ஆயிரம் கனவோ கனவு. மொத்த வாழ்க்கையும் கெடுத்துட்டான், விடக்கூடாது. என்கிட்ட சொல்லிட்டல விடுனா. நான் ஸ்கெட்ச் போட்டு எவனாச்சும் மிஸ் ஆயிருக்கானா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாருங்க. யார் இந்த நேரத்துல? மணி என்னது? என்ன கொழுந்தனாரே, நல்ல தூக்கமோ? நல்லா இருக்கியா வண்டி? என்னையா? உட்காருங்க. நீ உட்காருப்பா. என்னப்பா மருமகனே, இந்த அத்தையை மறந்துட்டீல? என்ன மாப்பிள்ள, கண்டுபிடிச்சு வந்துட்டோம்ல. பாண்டி, நைட்டு 10 மணிலேருந்து தேடி இப்போ தானப்பா அவன் வீட்டை கண்டுபிடிச்சான். ஏப்பா, இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளையா? ஆமாங்க. என்ன எல்லாரும் அது இந்த நேரத்தில்? நேற்று அவன் பிள்ளை நீர் இடமே தெரிஞ்சே, அதான் எல்லாரும் திருது பண்ண கிளம்பி வந்துட்டாய். நீங்க தான் அதிர்ச்சி கொடுப்பீங்களாக்கு, நாங்க கொடுக்க மாட்டோமா? ஒரு நிமிஷம், சட்டை போட்டு வந்துடும். உன் பேர் என்னம்மா? கிரேசி. ஏசு சாமி கும்புறவில்லையா நீ?
சரி பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிப்பா. நல்ல பெரிய வீட்டில் தான் இருக்காங்க. பெரிய வெள்ளை பாக்கு தம்பி. அண்ணா இன்னைக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. என்றா சொல்ற? இங்கே ஒரு கூட்டமே இருக்குங்கண்ணா. அப்படியா? இன்னைக்கு மிஸ் ஆயிட்டானே. அண்ணனுக்கு தான் பதில் சொல்ல முடியும். சரி வந்துரு பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. என்னப்பா ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு? ஆமா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் பிரிச்சு கூட்டு போறதுக்கு. பயமா இருக்கா? அதான் நீங்க இருக்கீங்கல்லப்பா. சரிடா வேலை பாரு. அந்த புள்ளையும் நல்ல லட்சணமா தான் இருக்கு. பின்ன என் குழந்தை என்ன சும்மாவா? நல்ல படிச்ச விலையதான் கட்டிட்டு வந்திருக்கு. நம்ம ஊர்ல கணக்கா மேல் குளிக்காத அவ்வளவா கூட்டிட்டு வந்திருக்கு. அப்பா என்ன கோவமா தான் இருக்காரா? இருக்காதா பின்ன? உன் கல்யாணத்துக்கு ஊரே கூட்டு உச்சி கொட்ட வைக்க நினைச்சாரு, நீ இப்படி பண்ணி விட்ட. குடுமா பாப்பா உனக்கு இந்தரா. என்னத்தா சீனி நிறைய போட்டிருக்க? சக்கரை நிறைய போட்டுக்கன்னு சொல்றாங்க. ஆமா, உங்க ஊர்ல எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, எனக்கு யாரும் இல்ல. நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். என்னத்தா சொல்ற? யாருமே இல்லன்னு இன்னமேடி சொல்லாதத்தான். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நம்ம சொந்த பந்தமே இருக்குதா 4 ஊருக்கு. பாண்டிக்கு என் மகளை கட்டி கொடுக்கறதா தான் இருந்துச்சு. இப்ப நீ வந்துட்ட. நீ 2வது மகளை எனக்கு இருந்துட்டு போமா. என்ன நலத்தா அங்க ஒப்பாதி வச்ச, இங்க வந்தோடனே பாசம் பொங்குதோ? இவ ஒருத்தி திடுதுப்புன்னு ஒரு செய்தியை கேட்ட கோமாளி வரத்தாடி செய்ய. என்னத்தா நீயே சொல்லு. நான் ஒன்ன நினைச்சேன், சாமி ஒன்னு நினைச்சிச்சு. என் மக தலையெழுத்து அவ்வளவுதான். சரி விடுங்க மதினி, ஆகிறத பாருங்க. நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு டிஃபன் செஞ்சுட்டு வரேன். ஒத்தால இத்தனை பேத்துக்கு எப்படிமா சமைப்ப? ஒத்தாசி கட்டுமா? இல்ல இல்லங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் ஊர்ல? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க. என்ன 2 போலாம். மாமாவுக்கு தெரியாம வந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு வரோம்ட்டு இங்க வந்துட்டோம்ப்பா. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வரோம். சரி மாப்பிள்ள சொல்லியா? அந்த பிள்ளைய வச்சு ஊர் மேய்க்க வாழணுமியா? என்ன விஷயத்துல மச்சானே கொஞ்சம் மனசு உடஞ்சு போனாரு. நான் தான் தேத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் கோவம் வரட்டேன் சொல்லி விடுறேன், வந்து சேருங்க. இப்ப என்ன பிள்ளை மாசமா தானே இருக்கு. நாளைக்கு பிள்ளை ஊட்டின்னு வந்து எல்லாம் ஒன்னா போயிருவோம்ல. நல்லா மட்டும் பொழைக்க பாருங்க. வரட்டுமா? சரி வரமா 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 பார்த்து இருங்கம்மா. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்லப்பா. உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி முருகா ஸ்ட்ராங்கா போடு காப்பி. என்ன சிவகால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? பாண்டி அவன் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். என் கஷ்டம் எல்லாம் பியூன்னு பறந்தே போயிருச்சு. அப்ப நம்மில ஒரே குஜால்தே. குஜாலா? இந்த குஜாலா இருக்கிறதுக்கு தெரு தெருவா வீதி வீதியா ஒவ்வொருத்தருக்கும் பயந்து பயந்து ஓடுனது எனக்கு தானே தெரியும். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உன் முகரக்கட்டையை பாக்குறதா? டேய் நக்கலா, இந்த மூஞ்சி என்னைய துடிக்கிறது. இந்த போனை ஆன் பண்ணி பல நாள் ஆச்சு. ஸ்ட்ரக் ஆன என் லைஃப் எப்படி டாப்ல போகுது பாரு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஆன் பண்ண உடனே ஆஃபர் வந்துருச்சு பாத்தியா? திவ்யா, ரம்யா, கம்யா, வித்யா தானே? முத்தா. ஏய் மார்க்கெட் முத்தமாடா. முத்தமா எப்படி இருக்க? எருமநாயகம் பற்றி முத்து பேசுறடா. என் எருமை முத்துவா? என் அருமை முத்துவா? சொல்றா எப்படி இருக்க? மாப்ள இப்போ நான் எங்க இருக்கேன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சேம் டயலாக். எங்கடா இருக்க? கோயம்புத்தூர்ல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டீ குடிச்சிட்டு இருக்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் கைத்தாப்புல தானே? ஆமா மாப்ள. அந்த டீயை குடிச்சுட்டு அடுத்த பஸ்ல அப்படியே ஊர் போய் சேர்றேன். டேய் விளையாடாதடா. டேய் நான் எங்கடா விளையாடுறேன்? நீங்க தானே ஒவ்வொருத்தரா செட்டு சேர்ந்துட்டு என் வாழ்க்கையில விளையாடுறீங்க. வீட்ல சண்டை மாப்ள. டேய் சண்டைனா சமாதானமா போங்கடா. அதை விட்டு ஆவுனா கோயம்புத்தூருக்கு வந்துறீங்க. மாப்ள நான் இங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு வந்திருக்கேன்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன கரும்பைக்கு காணாம போச்சு?
யாரு வெத்த பிள்ளையோ இப்படி ஓடியே காலத்தை கழிக்குது. ஹலோ, என்ன மதனே? நான் என்ன வரவா? ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி மதனி போ. என்னப்பா ஆச்சு? மதனி ஃபோன் பண்ணிச்சுப்பா. அப்பா மோட்டர் வந்து கீழே வந்துட்டாரா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்காங்கப்பா. என்ன வர வேணாம்னு சொல்லுது, அதான் யோசிக்கிறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். போகணும் தான். நீ வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்ப்பா. இந்த மாதிரி சூழ்நிலை நீ வந்து பார்க்கக்கூடாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான்ப்பா நம்ம போய் பார்க்கணும். மாமாக்கு எப்படி இருக்கோ, நான் மட்டும் எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? வாங்கப்பா போலாம். சரி வா.